இந்திய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய நேர வணக்கம். இந்த பேப்பரை நல்லா பார்த்துங்க, என்லார்ஜ் பண்ணி கூட பாருங்கள். ஏற்கனவே நான் ஒரு சில விஷயங்களை இங்கிலீஷ் எப்படி படிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அது இன்றைக்கி கொஞ்சம் டீப்பாக அதை பற்றி சொல்ல போகிறேன். இப்போ நான் காட்டின பேப்பரில் சின்ன சின்ன வேர்ட்ஸ் கொடுத்துருப்பேன். பொறுமையாக நீங்கள் என்லார்ஜ் பண்ணி பாருங்கள், இல்லை பென்ட்ரைவில் எடுத்துன்னு போய்ட்டு தனியாக காப்பி எடுத்துன்னு வந்து கூட வச்சுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இஸ்ஸு கொடுத்துருப்பேன், இட்டு கொடுத்துருப்பேன், இன்னு கொடுத்துருப்பேன், ஆன் கொடுத்துருப்பேன், ஆன் கொடுத்துருப்பேன், நோ கொடுத்துருப்பேன், ஆம் கொடுத்துருப்பேன், மீ கொடுத்துருப்பேன், ஹீ கொடுத்துருப்பேன், வி கொடுத்துருப்பேன், ஷீ கொடுத்துருப்பேன், ஆர் கொடுத்துருப்பேன், வேர் கொடுத்துருப்பேன், வாஸ் கொடுத்துருப்பேன், தி கொடுத்துருப்பேன், தே கொடுத்துருப்பேன், ஓஆர் கொடுத்துருப்பேன், யூஎஸ் கொடுத்துருப்பேன், ஏஎஸ்ஸு, ஏடி, இது மாதிரி நிறைய கொடுத்துருப்பேன். நீங்கள் அது பொறுமையாக பார்த்துக்கணும். இது எதுக்காக கொடுத்துக்கிறேன்னா, நம்ம நடைமுறையில் இருக்கிற இங்கிலீஷில் எந்த வேர்டாவது இருக்கட்டும், நீ எவ்வளோ பெரிய வேர்டானா இருக்கட்டும், 2 3 இல்லை 4 இருந்தால் விட்டுரு, அது பார்த்தோன்னே உங்களுக்கு நின்றான். நான் சொல்கிறது பெரிய வேர்டுகளில் எடுத்தேன்னா அதில் இதில் இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, இதில் ஏதாவது ஒன்று இருக்கும். அதில் 1 2 3 கூட இருக்கலாம், மொத்தமே கூட இருக்கலாம். லாஸ்ட்டில் ஒரே ஒரு எழுத்து சேர்க்க வேண்டியது கூட இருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஃபினாமினன்னு ஒரு வேர்டு இருக்குது, அதில் பி அப்படியே விட்ருங்க. ஹெச்இன்னு ஒரு வேர்டு இருக்குது, அதில் என்ஓன்னு இருக்குது, எம்இஎன்னு ஒரு வேர்டு இருக்குது, ஓன்னு இருக்குது. இது எல்லாமே சின்ன கிளாஸில் பார்த்துட்ருப்பேன். நான் இதில் எழுதிங்கிறேன். அப்போ பி மட்டும்தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் நம்ம எப்படி படிக்கிறோம், பிஹெச்ன்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் அதில் என்னென்னா சின்ன சின்ன வேர்டுக்கு ஒழிஞ்சிங்கிறது தெரியாதே போயிடுது. அதனால் நான் சொல்கிறது, இது கஷ்டப்பட்டு படிக்கிற இப்போ தான் லேர்ன் பண்ணுறாங்க, அவங்களுக்காக சொல்கிறேன். நான் இட்டு இன்னெல்லாம் எங்கே பார்த்துருப்பாங்கன்னு கேட்குறது. படித்தவங்க நிறைய பேருக்காக நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, எல்லாம் தெரியும். அப்போ இந்த வேர்டெல்லாம் நம்ம படிச்சுக்கிறேன்னு நினைப்பாங்க, அவங்களுக்காக. இப்போ தான் டெவலப் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும், அது வேறு விஷயம். படித்தவங்கள ரொம்ப கண்மூடித்தனமாக படிச்சுன்னு இருப்பாங்க. மேனேஜ்மெண்ட் படினா எம்ஏ என்ஏ ஜிஇ எம்இஎன்டின்னு மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன், நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறேன் இந்த விஷயத்த. மேனுன்ற வேர்டு அது உள்ளுக்குது, ஏஜ்ன்ற வேர்டு அது உள்ளுக்குது, மேனுக்கு ப்ளூரல் அது உள்ளே இருக்குது. டீ மட்டும்தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் நீ 2 2 கூட்டுறதுனால இந்த வேர்டெல்லாம் அது உள்ள மறைஞ்சிருக்கிறது உனக்கு தெரியாத போயிடுது. அதனால் ஃபஸ்ட்டு எந்த வேர்டு படிக்கிறதுக்கு முன்னாலும் முதல்ல அந்த வேர்டை ஒரு செகண்ட் நின்று பாரு, நல்லா பாரு. அது உள்ளே உனக்கு தெரிஞ்ச இஸ்ஸு, இட்டு, ஆமு, ஆ, ஓஆர், என்ஓ, இல்லை சொல்கிறேன், ஆன், ஏஎன்னு, ஏடி, என்ன வேணா இருக்கலாம், டி, டிஹெச் இருக்கலாம், வாஸ் இருக்கலாம். இப்போ இந்த காமிச்சினா அதில் எது வேணா இருக்கலாம். இதில் இல்லாதான் நிறைய இருக்குது. நான் சும்மா எழுதிக்கிறேன் ஒரு 38 கிட்ட. அப்போ இந்த வார்த்தைகள்லாம் நீ பார்க்கும்போது பாதி வேலை உனக்கு முடிஞ்சிடும். பாதின்றத விட 3/4 வேலை 90% வேலை முடிஞ்சிடும். முன்னாடி 1 2 ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வரும். அதனால் நீ பார்க்கும்போது அது உள்ளே ஏதாவது நமக்கு தெரிஞ்ச வேர்டுக்கு தான் யோசித்து பார்க்கணும். எடுத்தோடனே கண்மூடித்தான் பார்த்தோன்னே அப்படியே படித்து மனப்பாடம் பண்ணுறது. அது மாதிரி தான் பண்ணிக்குது ஜனங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாரு, அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு ஒரு வேர்டு இருக்குது, பெரிய வேர்டு, ANNOUNCEMENT. ஓகே, கூட்டுறாங்க, ஒத்துக்கிறேன். அது உள்ள ஏஎன்னு ஒரு வேர்டு உங்களுக்கு தெரியும். நான் கொஞ்சம் நல்லா படித்து உங்களுக்கு சொல்கிறேன். ஆன்னு தெரியும், சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியும். இப்போல்லாம் ஆன்ன்றது என்ன ஆர்டிக்கலில் வரும் ஒரு சில சூழ்நிலை. இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு தெரியும், தமிழ் மீடியத்தை நான் இதில் சொல்ல இருந்தாலும் அவங்கள அப்புறம் பேசலாம். அப்போ ஆன்ன்றது தெரியும் குழந்தைங்க. நவுன் NOUN நவுன் தெரியும். சிமெண்ட்டுக்கும் ஸ்பெல்லிங் தெரியும். ஆனால் இது என்ன பண்ணுதுன்னா, அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு வரும்போது கூட்டிங்குதுங்க குழந்தைங்க, ANNOUNCEMENT. அப்போ அது உள்ள ஒழிஞ்சிக்கிற வார்த்தை தெரியாத போயிடுது. அதனால தான் நான் சொல்கிறேன், டீப்பாக ஒரு செகண்ட் அந்த வேர்டை பார்த்து, நமக்கு தெரியாதது ஒன்று கூட இல்லைண்ணா, நமக்கு தெரியல ஒன்று கூட இல்லை, அதில் தெரிஞ்சுது தெரியாததே எல்லாம் இருக்குதுன்னா அப்போ மனப்பாடம் பண்ணு. தெரிஞ்சது ஏதாவது இருக்குதானா நல்லா கண் திறந்து அந்த வேர்டை பாரு, அப்போயே தெரியும் உனக்கு. டே இது உள்ள இசுக்குதுரா, வாசுக்குதுரா, இட்டுக்குதுரா, என்னோக்குது, ஓஆ இருக்குது, எதுனா இருக்கும். அப்போ தான் இருக்குது டாட்டாய்ஸ் சொல்கிறேன் பாரு.
TORTOISC டாட்டாய் ஸ்பெல்லிங். அந்த டீயை விட்டுருங்க. அது பக்கத்தில் OR இருக்கா, அது பக்கத்தில் TO இருக்கா, அது பக்கத்தில் IS இருக்குது. இந்த முன்னால் T பின்னால் E, மீதி எல்லாம் உனக்கு தெரிஞ்ச 2 எழுத்து வார்த்தை. ஆனால் நீ என்ன பண்ணிக்கிற, கூட்டிக்கிற எல்லாத்தையும் TORTOISCன்னு. அப்போ அடிப்படுது. டிஓன்றதும் 2 லெட்டர் வேர்டு தெரியும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அந்த டீ அப்படியே விட்டு பக்கத்தில் இருந்து எத்தனை 2 வார்த்தை வருதுன்றேன். அதனால் மேக்ஸிமம் அது உள்ள நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு குழப்பறதுக்குரிய விஷயத்த நாங்கள் சொல்ல, தெளிவுபடுத்துறதுக்கு சொல்கிறேன். என்ன வேர்டு வேணால் படி இங்கிலீஷில், அது வேறு விஷயம். பட் அதில் விஷயம் உனக்கு தெரிஞ்சது வரும்போது உனக்கு ஈஸியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, அடுத்தது வரேன். நான் ஒரேடியாக 5 மேலே போகக்கூடாது.